Taste the Daily. இன்று அந்நிய முதலீட்டு நிறுவனங்களால் உள்ளூர் வணிகர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். விரைவில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வணிகர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். கோவை சூலூரில் நடைபெற்ற கோவை மாவட்ட வர்த்தக சங்கத்தின் 4ஆம் ஆண்டு சுதேசி வர்த்தக பாதுகாப்பு மாநாட்டில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உறுதி. அம்மா அவர்களும் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் சிறு வியாபாரிகளுக்கு ஆதரவாக நாங்கள் இருந்து வந்துள்ளோம். கண்டிப்பாக மீண்டும் 2024 எடப்பாடி முதலமைச்சர் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவாக அம்மாவுடைய அரசு எடப்பாடி அரசு இருக்கும் என்று கேட்டுள்ளேன். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ராசக்காபாளையம் பகுதியில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம். திமுக நிர்வாகி சுரேஷ் உட்பட பல முன்னாள் அமைச்சர் SP முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். நாமக்கல் மாவட்டம் வையப்பமலையில் திமுக அரசின் அவலங்களையும் அதிமுக அரசின் 10 ஆண்டு கால சாதனையையும் பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் தெருமுனை பிரச்சாரம். முன்னாள் அமைச்சர் தங்கமணி பங்கேற்று மக்களிடம் எடுத்துரைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 7 மாத கர்ப்பிணியாக இருந்த சிறுமியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 9ஆம் வகுப்பு மாணவன் பாலியல் வன்கொடுமை செய்தது அம்பலம். பள்ளிகளில் சமூக பாலின கல்வியை கற்பிக்க வேண்டியதை உறுதிப்படுத்தாத விடியா திமுகவின் சமூக நலத்துறை அமைச்சரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் இருந்து என்ன பயன் என பெற்றோர்கள் கேள்வி. நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியின பள்ளி மாணவிகள் 5 பேருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த கொடூரம் அரங்கேறிய நிலையில் பெற்றோர் அதிர்ச்சி. உமேஸ்வரன் என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்ட நிலையில் அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் சிகரளப்பள்ளி கிராமத்தில் ஆடு வளர்ப்பு விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறில் பணம் தராத தாயை மகனே தாக்கி கொன்ற கொடூரம். திமுக ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாட்களே இல்லை எனும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். கோவை சுந்திராபுரம் அருகே பணம் தர மறுத்ததால் பாட்டியின் கழுத்தை பாட்டிலால் அறுத்து கொன்ற பேரன். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் காவலர் உட்பட 22 பேர் காயமடைந்த நிலையில் வீடு வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் எந்த மோதல்களும் இல்லை என வீரவசனம் பேசிய ஸ்டாலின் கனவுலகிலிருந்து விடுத்து தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல் மற்றும் உளவுத்துறையை முறையாக கண்காணிக்க மக்கள் வலியுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட கஞ்சா பொட்டலங்கள் சிக்கின. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கத்தால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து 30 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் சிக்கின. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறுவதைப் போல ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது தினந்தோறும் நிரூபணம். துபாயில் இருந்து சென்னைக்கு இருவர் விமானத்தில் கடத்தி வந்த 60 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வெளிநாட்டு கைக்கடிகாரங்கள் சிகரெட்டுகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். சென்னையைச் சேர்ந்த கடத்தல் பயணிகள் இருவரிடம் விசாரணை. இன்ஸ்டாகிராமில் ஆன்லைன் பகுதி நேர வேலை என கூறி கோவையைச் சேர்ந்த பெண்ணிடம் சுமார் 11 லட்சம் ரூபாய் பண மோசடி. பெண் கொடுத்த புகாரின் பேரில் ஆந்திராவைச் சேர்ந்த நபர் சிக்கினார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வட்டாட்சியர் துணை வட்டாட்சியர் என கூறி கூலி தொழிலாளரிடம் 1 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்த இருவர். ஸ்டாலின் அரசு திறனற்று இருப்பதால் அரசு ஊழியர்கள் பதவியை போலியாக பயன்படுத்தி கல்லா கட்டும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள அவலம்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசு பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றதால் 60க்கும் மேற்பட்ட பயணிகள் அவதி. ஸ்டாலின் அரசு தொடர்ந்து தகரடப்பா பேருந்துகளை இயக்கி பயணிகளின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் ஆவேசம். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்கள், மாரடைப்பு மற்றும் இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயை கண்டறிய முடியாத அவல நிலை. ஸ்டாலினின் பிரியாணி புகழ் அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பல கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட ஆஞ்சியோகிராம் எந்திரங்கள் மற்றும் எக்கோ கருவிகளும் செயல்பாடு இல்லாமல் முடங்கி போயுள்ள அவலம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 2 வருடங்களாக அங்கன்வாடி மையம் இல்லாமல் சமுதாய கூடத்தில் படிக்கும் குழந்தைகள். அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், குழந்தைகளின் நலனில் சிறிதும் அக்கறை காட்டாத விடியா அரசு இருந்து என்ன பயன் எனவும் மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கொசஸ்தலை ஆற்றில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். ஆற்றில் மாயமான சிறுவர்கள் 1 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பட்டப்பகலில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை இளைஞரை விரட்டி காரை சேதப்படுத்திய அதிர்ச்சி காட்சி. மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என கூறி அதிமுக ஒன்றிய செயலாளர் தலைமையில் பொதுமக்கள் போராட்டம். கத்தரிவையில் தொடங்கி சுட்டெரிக்கும் நிலையில் தேனியில் பலத்த காற்று, இடி மற்றும் மின்னலுடன் வெளுத்து வாங்கிய மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் நிம்மதி. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே திமுக அமைச்சர் தொகுதி என்பதால் விறுவிறுப்பாக தூர்வாரும் பணிகளை செய்து வரும் அதிகாரிகள். தங்கள் தொகுதிக்கு தூர்வார நிதி இல்லை என அதிகாரிகள் கைவிரித்ததாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் சொந்த செலவில் பாசன வாய்க்காலை தூர்வாரும் அவலம். விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசின் அலட்சியத்தால் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமானதால் விவசாயிகள் கவலை. மழையில் சேதமடைந்த மூட்டைகளுக்கு ஸ்டாலின் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் விவசாயிகள் எச்சரிக்கை. ஒரு 60 மூட்டை எடுத்துன்னு வந்துருக்குறான். சிப்பத்துக்கு கணக்கு பண்ணால் ஒரு 120 சிப்பங்க வரலாம். அது கொண்டாந்து வச்சு போன வாரத்தில் கொண்டாந்து வச்சான். இப்போ ராத்திரி மழையில் நனைஞ்சி சேதானமாக இருக்குது. இவங்களை கேட்டாக்கா அவன் பிசி வரணும் அப்படின்றாங்க. நெல் போட்ட நெல் போகணும் அப்படின்றாங்க. குத்து நிலமா சொந்த நிலமான்னு கேட்டாங்க. நான் குத்து நிலம்னு சொல்லிட்டு சொன்னான். குத்து நிலத்துக்கு வந்து நீ இப்போ பத்திர பதிவு எடுத்துனாங்க, ஜெராக்ஸ் எடுத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா குத்து ரசீதி எழுதி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எழுதி வாங்கிட்டு வந்துரு. இப்போ ராத்திரி பார்த்தாக்க பல மழையில் மூட்டைலாம் நனைஞ்சு போயிடுது. காற்றுல படுதா கிளம்பி போச்சு. கிளம்பி போய் நனைஞ்சு போயிருக்குது. பார்த்தா ஆள் வச்சு இப்போ கழிச்சு பிரிச்சு இந்த 60 சிப்பத்தை மூட்டை போட்டாக்கா எனக்கு எவ்வளோ நஷ்டம் ஆகும் பொழுது. திண்டிவனத்தில் விஏஓ மீது தாக்குதல் நடத்திய திமுக கவுன்சிலரை கைது செய்த விடியா அரசின் ஏவல் துறை. திமுக நிர்வாகி என்பதால் கவுன்சிலரை கைது செய்யாமல் காவல்துறை ஏமாற்றி வந்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம் மேலும் தீவிரமடைந்துவிடுமோ என்ற அச்சத்தில் காவல்துறை பெயரளவுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் நாங்கள் தானமாக செலுத்தும் தங்கத்தாளையை இந்து அறநிலையத்துறை என்ன செய்கிறது என திருநங்கைகள் கேள்வி. ஸ்டாலினின் திமுக அரசு இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் மாட்டுக்கறி உணவகம் நடத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ மற்றும் நகர்மன்ற தலைவர் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்து கடையை அகற்றிவிட்டதாக பட்டேல் இன பெண் புகார். காவல்துறையும் காங்கிரஸ் கட்சியினருக்கு உடந்தையாக இருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் இதுதான் சமத்துவம், சமூக நீதி பேசும் லட்சணமா முதல்வரே என மக்கள் கேள்வி.
தள்ளு வண்டி போட்டு தான் நான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் சமைச்சு இப்படி நான் வந்து மாட்டுக்கறி எல்லாம் நான் வச்சு வியாபாரம் தள்ளு வண்டியில் வச்சு வியாபாரம் பார்க்கணும்னு பழனி நாடார் மகன் எம்எல்ஏ மகன் அவரோட மகன் வந்து வள்ளிமுருகன் அவர்கள் வந்து என்னைய நாள் என்னைய வந்து நீ இப்படி மாட்டுக்கறி வச்சு நீ என்ன வியாபாரம் பார்ப்ப வைப்ப, நாங்கள் அது தெய்வமாக கும்பிடுதான், நீ விற்கக்கூடாது, கடையில் இந்த லெக்கில் நீ போடக்கூடாது, நாளைக்கு நான் கடையை பிரிச்சிருவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சுமார் 60 ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலத்தில் கருணாநிதி பல்கலைக்கழகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். புலியூர் விவசாய நிலத்தில் பல்கலைக்கழகம் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதை கண்டிக்கின்றோம். வேறு இடத்தை தேர்வு செய். பல்கலைக்கழகம் கட்டும் திட்டத்தை கைவிடவில்லை என்றால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை. இதுதான் முக்கியமான வாழ்வாதாரமே. இதுதான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பாருங்க, பயிரெலாம் நட்டு ஒரு 25 நாள் 30 நாள் தான் ஆகுது. இப்போ திடீர்னு வந்து நாங்கள் வந்து பல்கலைக்கழகம் கட்டுறோம், அடிக்கல் நட்ட போகிறோம் அப்படின்றாங்க. இதனால வந்து இது எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது. இதை வந்து நாங்கள் தமிழக அரசுக்கு என்ன சொல்கிறோன்னா, எங்கள் இடத்த விட்டுருங்க. இப்போ 420 ஏக்கர் 60 ஏக்கர் தெரிஞ்சுட்டு அது என்னுடைய நிலமும் அதில் பாதிக்கப்படுது, நானும் பாதிக்கப்படுறேன். அதனால் எங்கள் இடத்த விட்டுட்டு வேற எங்கேயோ எந்த விவசாயம் இல்லாத நிலமா பார்த்து அங்கே உங்கள் பள்ளியில் கட்டிங்கங்கிறது எங்கள் விவசாய சார்பாக என்னோட பெரிய கோரிக்கை. அப்படி இந்த கோரிக்கையை மீறி நீங்கள் மறுபடியும் நாங்கள் இங்கே தான் கட்டுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வாழ்வாதாரம் இல்லை. இதனால நான் வந்து நான் மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி விவசாயம் பண்ணுற விவசாயிகள்லாம் சேர்ந்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணுவோம். சாகிற வரலையும் இதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ண தயாராக இருக்கோம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற சித்திரை வசந்த உற்சவ 5ஆம் நாள் விழா. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு பொம்மை பூ கொட்டும் நிகழ்வை கண்டு பக்தர்கள் தரிசனம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சித்திரை வசந்த திருவிழாவின் 3ஆம் நாளில் வள்ளி தெய்வானையுடன் சண்முக விலாச மண்டபத்தில் எழுந்தருளிய சுவாமி ஜெயந்திநாதர். சப்பரத்தில் 11 முறை சண்முக விலாச மண்டபத்தை சுற்றி வந்த சுவாமியை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். கரூர் மாவட்டம் நேரூரில் எச்சில் இலையில் உருளும் சடங்கிற்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கும். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் 2 நாட்களில் தெருநாய்களால் 10க்கு மேற்பட்டோர் பாதிப்பு. தெருநாய்களை கட்டுப்படுத்த ஆலோசனை என்ற பெயரில் வெற்று விளம்பரத்திற்காக ஸ்டாலின் ஆலோசனை கூட்டம் நடத்தியதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசின் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் வரை லஞ்சமாகவும் ஒரு டோக்கனுக்கு 2000 ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. அதிகாரிகளை முறையாக கண்காணிக்காத விடியா அரசின் திறனற்ற செயல்பாடுகளால் அரசு மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக விவசாயிகள் வேதனை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள நியாய விலைக் கடையில் தரமற்ற அரிசி வழங்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏ ஜெயக்கண்ணன் நேரில் ஆய்வு. விடியா திமுக அரசு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கும் அனைத்து திட்டத்திலும் முறைகேடு மற்றும் ஊழலில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருமங்கலம் ஜே நகர் மற்றும் நொலம்பூர் காவல் நிலைய குற்ற பிரிவுகளில் போதிய போலீசார் இல்லாததால் வழக்கு விசாரணைகளில் தாமதம் ஏற்படுவதுடன் பணியில் இருக்கும் காவலர்கள் பணிச்சுமை மற்றும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் அவலம். திறனற்ற திமுக அரசு போதுமான காவலர்களை பணியமர்த்தாமல் இருக்கும் காவலர்களையும் தங்கள் பாதுகாப்புக்கு பயன்படுத்தி வருவதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் நிபந்தனையை மீறி தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்த பணிகளை மேற்கொண்டதால் எண்ணூரில் 1320 மெகாவாட் மின் திட்டத்திற்கு மத்திய அரசின் 4442 கோடியை இழந்த ஸ்டாலின் அரசு.
கமிஷன், கரப்ஷனுக்காக செயல்படும் ஸ்டாலின் மாடல் அரசு அனைத்து திட்டங்களிலும் தங்கள் முறைகேடுகளை மறைத்து மத்திய அரசு மீது பழிபோட்டு தப்பிக்க பார்ப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை மாநகராட்சியில் காலியாக உள்ள 59, 122, 146 மற்றும் 165வது வார்டுகளில் விரைவில் இடைத்தேர்தல். மாநிலம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளில் 417 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் மாநில தேர்தல் ஆணையம் விரைவில் தேர்தல் அறிவிப்பை வெளியிட இருப்பதாக தகவல். டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் கொள்முதல் செய்ய நெல்லுக்கான 250 கோடி ரூபாயை 100 நாட்களுக்கு மேலாக வழங்காமல் தமிழ்நாடு வாணிபக் கழகம் இழுத்தடித்து வருவதாக விவசாயிகள் வேதனை. ஸ்டாலின் மற்றும் உணவுத்துறை அமைச்சரின் பொறுப்பற்ற தன்மையால் வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் திணறி வருவதாக விவசாயிகள் கவலை. சுற்றுச்சூழலையும் பொது சுகாதாரத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் தனியாருக்கு சொந்தமான இடங்கள், பள்ளி வளாகங்கள், காலி இடங்கள் போன்ற பகுதிகளில் குப்பை கொட்டுவது தண்டனைக்குரிய குற்றம் என பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு. தனியார் நிலங்களில் குப்பை கொட்டும் நகராட்சி, தனிநபர் உள்ளிட்டோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். எம்சான், பிசான் ஜல்லி விற்பனையை ஆன்லைன் முறையில் மேம்படுத்த வலியுறுத்தி மே 23 முதல் மாநிலம் முழுவதும் மணல் லாரிகள் ஓடாது என லாரி உரிமையாளர்கள் அறிவிப்பு. மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையின்றி கல்லா கட்டுவதில் மட்டுமே குறியாக செயல்படும் ஸ்டாலின் அரசு மற்றும் லாரிகள் வேலைநிறுத்தத்தால் கட்டுமானத் துறையில் வேலையிழப்பு அதிகரிக்கும் அபாயம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருவீதிப்பள்ளி பகுதி குப்பை கிடங்கில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதால் மூச்சுத்திணறல் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விடியா அரசின் மாநகராட்சியின் அலட்சியத்தால் அனைத்து வகைகளிலும் இன்னலுக்கு உள்ளாவதாக மக்கள் வேதனை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை மருத்துவ சேவைகள் வழங்கும் டிஸ்பென்சரி மையத்திற்கு சிறப்பு மருத்துவர்களை பணியமர்த்த மருத்துவர்கள் எதிர்ப்பு. டிஸ்பென்சரியில் உரிய மருத்துவ கட்டமைப்பு, தொழில்நுட்ப பணியாளர்கள் இல்லாமல் மருத்துவர்களை அனுப்புவதில் எந்த உபயோகமும் இல்லை என மருத்துவர்கள் எதிர்ப்பு. மே 7ஆம் தேதி அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும். மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இந்திய எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் நாட்டு மக்களின் பாதுகாப்பு சார்ந்த போர்க்கால ஒத்திகையை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. நாளை நடைபெறும் ஒத்திகையின் போது வான்வழி தாக்குதல் குறித்த எச்சரிக்கை ஒலியை ஒலிக்கச் செய்து மக்கள் தங்களை காத்துக்கொள்ளும் வழிமுறைகளை பின்பற்றச் செய்ய நடவடிக்கை. தீவிரவாத தாக்குதலின் போது அவசர காலத்தில் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்து ஒத்திகை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தல். சிவில் பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து பொதுமக்கள், மாணவர்களுக்கு பயிற்சி வழங்க மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல். வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை சைரன்களை செயல்படுத்துதல் தொடர்பாகவும் ஒத்திகை நடத்த அறிவுரை. சைரன்கள் மூலம் மக்களை எச்சரிப்பது, பாதுகாப்பான பகுதியை தேர்வு செய்வது உள்ளிட்டவை குறித்து ஒத்திகை நடத்தப்பட உள்ளது. வாக்காளர்கள், தேர்தல் அதிகாரிகள், அரசியல் கட்சிகளுக்காக ECI நெட் எனும் புதிய டிஜிட்டல் தளம் உருவாக்கம். தேர்தல் கமிஷனின் இந்த டிஜிட்டல் தளம் மூலம் அனைத்து தகவல்களையும் துல்லியமாக அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் மூலம் ஒரே இடத்தில் பெறலாம் என அறிவிப்பு. உலகின் முதல் மரபணு திருத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட DRR Dhan 100 மற்றும் பூசா DST Rice 1 ஆகிய 2 புதிய அரிசி வகைகளை அறிமுகம் செய்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் 2 வகைகளுக்கும் அறிவுசார் சொத்துரிமைகளை பெறும் பணியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த விதைகள் 2 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு கிடைக்கும் என தகவல். தெலங்கானாவில் பல்வேறு இடங்களில் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் பீதி. பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.8 பதிவு. பொறியியல் கல்லூரிகளில் 2025-26ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்விற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். கல்லூரி மற்றும் பாட வாரியாக கடந்த 5 ஆண்டுகளில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஆன்லைனில் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது கலந்தாய்வுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. யோகி பாபுவின் ஜோரா கையத்தட்டுங்க திரைப்பட டீசர் வெளியீடு. இந்த திரைப்படம் வரும் 16ஆம் தேதி வெளியாக இருப்பதாக படக்குழு அறிவிப்பு.
பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த ரஷ்ய அதிபர் புத்தின். பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசிடம் வலியுறுத்தல். பிரச்சினைகளுக்கு ராணுவ நடவடிக்கை தீர்வு அல்ல. இந்தியா பாகிஸ்தான் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என ஐநா சபை வலியுறுத்தல். ஹைதராபாத்தில் நடைபெற்ற IPL போட்டியின் 55வது லீகில் மழை குறுக்கிட்டதால் பாதியிலேயே கைவிடப்பட்ட ஆட்டம். முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 133 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் இரண்டாம் பாதியில் விளையாட முடியாதால் பிளே ஆஃப் தகுதியை இழந்த ஹைதராபாத் அணி.